ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கே. ஸோ இப்போ ரீசெண்டாக அல்லு அர்ஜுன் அண்ட் அட்லி இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனில் உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய படத்துக்கான அப்டேட்ஸ் அண்ட் ரூமர்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் ரிவீல் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நடந்திருக்கு. அதில் அஃபிஷியலாக இப்போ தீபிகா மேம் இந்த படத்துக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோமே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக அஃபிஷியலாக கொடுத்துருந்தாங்க. தென் இதை தாண்டி கதையை பற்றின ஒரு சில முக்கியமான பிளாட் லீக்ஸ் அண்ட் ஒரு சில முக்கியமான கேஸ்ட் மெம்பர்ஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில லீக்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் சரௌண்டிங்காக கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த லீக்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் என்ன அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லா பார்த்துடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிஷியல் லீக்ஸ்னு ஒன்று கிடைச்சிருந்தது இல்லையா, லைக் இந்த ஒரு படத்தில் அல்லு அர்ஜுன் ட்ரிபிள் ஆக்ஷனாக தான் இது இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியல் ரூமர் ஒன்று கிடைச்சிருந்தது. அதை பற்றி வேற ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இனிஷியல் ரூமர் படி கன்ஃபர்மேஷனாக 3 அல்லு அர்ஜுன் தான் இருக்க போகிறாங்க. ட்ரிபிள் ரோல் தான். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் டைம்லைன், அதாவது இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசென்ட் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா பையன் அல்லு அர்ஜுன் அண்ட் ஃபாதர் அல்லு அர்ஜுன். ஸோ அவங்க 2 பேர் இருக்க போகிறாங்க. தென் அதுக்கப்புறம் பேரலல் வேர்ல்டு ஆர் பேரலல் யூனிவர்ஸை சார்ந்த ஒரு அல்லு அர்ஜுன் ஒருத்தர் இந்த படத்தில் இருக்க போகிறாராம். இந்த ஒரு படத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் யூனிவர்ஸை வந்து மென்ஷன் செய்ய போறாங்க. அதுக்கும் இப்போ இவங்க இருக்கக்கூடிய வேர்ல்டுக்கும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கலாம். அதை வந்து அந்த கனெக்டிவிட்டியை வச்சு தான் இந்த படம் வந்து ஒரு ஃபுல் கோர் சப்ஜெக்டா கதையில் இதை வச்சு தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு சைஃபை வித் மித்தாலஜிக்கல் சப்ஜெக்ட்ன்றது ஆல்ரெடி இனிஷியல் ஸ்டேஜஸ்ல சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சைஃபை வித் ஆல்ரெடி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் மிஸ்டீரியஸா மித்தாலஜிக்கலா அந்த மாதிரியான ஹிஸ்டாரிக் சப்ஜெக்டும் இந்த படத்தில் அந்த ஒரு எலமெண்ட்ஸ் இருக்கதான் போகுதான். அப்படி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தீபிகா மேமோட கேரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு வாரியரா இருக்க போது அவங்க வந்து இந்த படத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அப்டேட்ஸ் வந்து இருந்தது. லைக் அந்த ஒரு அப்டேட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்க ஸ்டோரியை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி. தென் அதுக்கப்புறம் அவங்க வந்து பாடி ஸ்கேனிங்லாம் அவங்களுமே பண்ணிட்டு அந்த ஒரு அனிமேட்ரானிக்ஸ் மேல ஏறி நின்று போற மாதிரியான ஒரு சில வீடியோ கிளிப்ஸ் தான். பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி போர்டு வந்து லைட்டா காமிச்சிருப்பாங்க. அதுல வந்து டிராகன் மாதிரியான கிரியேச்சர் காமிச்சிருப்பாங்க. ஒரு ஃபீமேல் வாரியர் இருந்து சண்டை போடுற மாதிரியான ஒரு சில சின்ன சின்ன பிக்சர்ஸ்லாம் வந்திருக்கும்ல. அதெல்லாம் வந்து அந்த பேரலல் யூனிவர்ஸ்ன்ற மாதிரி இருக்குல்ல, பேரலல் யூனிவர்ஸ் ஆர் பேரலல் வேர்ல்ட், அங்க இருக்கக்கூடிய வேர்ல்டை தான் இந்த மாதிரி மித்தாலஜிக்கல் கிரியேச்சர்ஸ்லாம் இருக்க போது அங்க வந்து கொஞ்சம் வேற மாதிரியான ஒரு வேர்ல்டா அதை காட்ட போறாங்க. பிரசன்ட் டைம்லைன்ல இப்ப காமிச்சிருக்கக்கூடிய வேர்ல்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு வேர்ல்டா இருக்கும். இப்ப நம்ம ஊர்ல உலகத்துல நம்ம வந்து மித்தாலஜிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த யூனிவர்ஸ்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை காட்ட போறாங்களாம். லைக் எக்ஸாம்பிள் யாழி மிருகம், டிராகன், லிவியத்தான், சம்திங் இந்த மாதிரி மித்தாலஜிக்கல் கிரியேச்சர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த படத்துல காட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆல்ரெடி இனிஷியல் அந்த படத்தோட மேக்கிங் வீடியோ லைக் அல்லு அர்ஜுன் சார் இருக்கும்போது அந்த ஒரு மேக்கிங் வீடியோல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மங்கி ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பாங்க அனிமேட்ரானிக்ஸ்ல. இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம். அந்த விதத்துல அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிரியேச்சர்ஸ்லாம் வந்து அந்த பேரலல் யூனிவர்ஸ்ல காட்ட போறாங்க. அது வந்து ஒரு வேற மாதிரி ஒரு உலகமா லைக் பாண்டோரா மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதை வந்து பிரசன்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல முக்கியமா தமிழர்களால தெரிஞ்ச ஒரு மித்தாலஜிக்கல் கிரியேச்சர் இப்போ வரையும் வந்து ஒரு மிஸ்டீரியஸ் அண்ட் மித்தாலஜிக்கல் கிரியேச்சரா இருக்கக்கூடிய யாழியை வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல மேபி காட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுவுமே ஒரு மித்தாலஜிக்கல் கிரியேச்சர் தான். தமிழர்களோட கோயில் கல்ச்சரல் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா யாழிக்கான ஒரு அடையாளம் எப்பயுமே இருக்கும். யாழியை வந்து அனிமேட்ரானிக்ஸ் மூலமா அதை வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ்ல எப்படி அதை கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்ப போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில லீக்ஸ் கிடைச்சிருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா படத்துல யாழியை வந்து இவங்க உருவாக்குற ஒரு புது விதமான கிரியேச்சரா பார்க்கும்போது எப்படி இருக்கும், அதுக்கு இவங்க என்ன மாதிரியான R&D எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஏன்னா சிற்பங்கள் தான் இருக்கு, அதுக்கு வந்து தோல் எப்படி இருந்தது, முடி எப்படி இருந்தது, எந்த விதமான ஒரு சில விஷயங்களும் அதுக்கான ஸ்கெலிட்டன் எதுவுமே இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரப்பூர்வமாக கிடைக்கல. ஜஸ்ட் இப்போ வரையும் அது வந்து ஒரு மித்தாலஜிக்கல் கிரியேச்சராக தான் இருக்குது. கோயிலில் ஒரு சில சிற்பங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யாழியை நம்மளால் பார்க்க முடியுமே தவிர்த்து அதுக்கான ஸ்கெலிட்டன்ஸ்லாம் இப்போ வரையுமே நம்மளால் கண்டெடுக்க முடியல. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா குமரி கண்டம்னு ஒரு கண்டம் இருந்தது. அங்கே தான் யாழியெல்லாம் வாழ்ந்ததாக வந்து சொல்லுவாங்க. அந்த குமரி கண்டமே வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே முங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கும் சாட்சி இல்லை. அப்படி பார்க்கும்போது மேபி அந்த ஒரு குமரி கண்டம் மித்தாலஜிக்கல் கிரியேச்சர், ஸோ இது மாதிரியான ஒரு சில இன்ஸ்பிரேஷனை எடுத்து போட்டு தான் அவரோட ஒரு பேரலல் வேர்ல்டை அட்லி கிரியேட் பண்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப தோணுது. தென் இது மட்டும் இல்லாம வேல்பாரி நாவல்ல இருக்கக்கூடிய ஒரு சில எலமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு படத்துல அவர் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டோட்டல் காப்பி கிடையாது, பட் கேரக்டர்ஸ் ஏதாவது ஒரு சில கேரக்டர்ஸ் ஆக்கு இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா சின்னதா எடுத்து அவரோட ஓன் ஸ்டோரியில பிளெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் போக போக இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய நியூஸஸ் எல்லாம் கேட்கும் போது ரொம்ப ஆர்வமாகவும் ஆச்சரியத்தையும் கொடுக்குது. ஒரு பெரிய ப்ராஜெக்ட்
பாயிண்ட்டாக இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 210 நாள் ஷூட்டிங் டேஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் செஞ்சிருக்காங்க. தென் இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 ஹீரோயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஜாயின் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கான டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் முர்னால் தாக்கூர், தென் அதுக்கப்புறம் ஜான்வி கபூர், தென் சமந்தா மேம், இவங்க 3 பேர்ட்டையும் இந்த மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் யார் உள்ளே வர போகிறா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 50% இப்போ ப்ரெசன்ட் வேர்ல்டில் இருக்கிற மாதிரியும் 50% பேரலல் வேர்ல்டில் நடக்கிற கதை மாதிரியும் அட்லி கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இது ஒரு படம் என்ன மாதிரியான ப்ரெசன்டேஷன்ல என்ன மாதிரி இதை கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணி அவர் எடுக்க போறாரு அப்படின்றத பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஏன்னா எப்பயுமே ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான சப்ஜெக்ட், இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான சப்ஜெக்ட்லாம் புரியுற மாதிரி எடுத்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் தான். அதை அட்லி எப்படி வந்து அணுக போறாரு அப்படின்றத வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அது இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.